ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற டிசம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின புது அப்டேட்டோடு சேர்த்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற 300 ரூபாய் ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அடுத்து நியூ இயர் தரிசனம், வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம்லாம் எப்படி பிளான் பண்ணலான்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் டிசம்பரில் ஓப்பன் ஆன லக்கி டீப், ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் சேவா கொண்டான தரிசன டிக்கெட், சீனியர் சிட்டிசன், அங்க பிரதட்சணம் சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான் இருக்குது. ஸோ டிசம்பரில் ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போனவங்களுக்கு இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம், போர்ட்டல்லையும் புக் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு 6-7 பேருக்கு மேலெலாம் புக் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு போர்ட்டலில் 6 டிக்கெட் போட்டுக்கலாம், ஆப்பில் 6 டிக்கெட் போட்டுக்கலாம். சேம் டைமே நீங்கள் வேறு மொபைல் நம்பரில் லாகின் செய்யணும். நிறைய டிக்கெட்ஸ், மோர் தென் 6 டிக்கெட்ஸ் நீங்கள் போட போகிறீங்களா அப்படின்னா 9:55 போர்ட்டலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ttdevasthanams.ap.gov.in மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து ஆப் டிடிடியோடது அதுவும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மொபைல் நம்பரில் நம்ம லாகின் செய்யலாம் அப்படின்னா, வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் அந்த மொபைல் நம்பரை நீங்கள் லாகின் செய்யலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ரீசெண்டாக 30 நாட்களுக்கு கம்மியாக நீங்கள் புக் பண்ண மொபைல் நம்பரில் புக் ஆகாது. ஏன்னா மொபைல் நம்பருக்கும் ஆதாருக்கும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. இமெயில் ஐடி இந்த புக்கிங்கில் கேட்குறது கிடையாது. ஸோ இந்த ரெண்டும் நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். ஒரு மொபைல் நம்பரில் எனக்கு தான் நான் 300 ரூபா போட்டிருக்கேன், இன்னொருத்தவங்களுக்கு போட்டுக்கலாமான்னா அப்படியும் புக் ஆகாது. ரெண்டுமே பார்ப்பாங்க, ஆதாரும் பார்ப்பாங்க, மொபைல் நம்பரும் பார்ப்பாங்க. ஸ்ரீனிவாச திவ்யான்னு இருக்கிற ஹோமமுக்கும் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டுக்கும் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதெல்லாம் வேறு, இது வேறு. ஆனால் தரிசனம் பார்த்திங்கன்னா ஒரே க்யூவில் தான் விடுவாங்க, ஒரே மாதிரி தான் நம்ம சாமி பார்ப்போம், ஜெயன் விஜயன் வரைக்கும். ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு, ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு. ஏன்னா ரேண்டமாக செக் பண்ணுறப்போ நீங்கள் பேண்ட்டெல்லாம் போட்டுட்டு போயிட்டீங்கன்னா போய் வெளியில் வேஷ்டி வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க, இல்லை போட்டுட்டு வாங்கம்பாங்க. அங்கே விற்கிற வேஷ்டிக்கு நம்ம வீட்டிலேருந்தே நம்ம கட்டிட்டு போயிடலாம். சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா மஸ்ட், சாரீ கட்டிக்கலாம். ஜென்ஸுக்கு குத்தா பைஜாமா, ஷர்ட், டிஷர்ட்லாம் அலோடு. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த புக்கிங் தேவை கிடையாது. ஸ்கூல் போகிற குழந்தைங்க வந்து தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். நீங்கள் 2 பேருக்கு டிக்கெட் போட போகிறதா இருந்தாலும் சரி, அதே மொபைல் நம்பரில் போர்ட்டல்லையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ஆப்லேயும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுல ப்ரொசீட் பண்ணுறதுக்கும், ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் டக்குன்னு ஒன்று விட்டுட்டு இன்னொருதில் ட்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நிறைய டிக்கெட் போட போகிறீங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அப்படின்னா 6 டிக்கெட் ஆப்பில் போடுறப்போ ஒரு மொபைல் நம்பர்லையும், அதுக்கு மேலே போடுற டிக்கெட் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். 10 மணிக்கு ஸ்பெஷல் இண்டி தர்ஷன் டிக்கெட் கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். அதில் பாருங்கள் எது கம்மியாக போகுது, ஆப்லையா போர்ட்டலையான்னு சொல்லிட்டு அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. டிசம்பரில் எல்லா மாதத்துக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க, எல்லா டேஸுக்கும் அதில் சீக்கிரமாக புக் ஆகிறது பார்த்திங்கன்னா வர்ச்சுவல் சேவா டிசம்பர் 31 10 மணி வரைக்கும் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நியூ இயருக்கு சுவாமி தர்ஷனம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்கிறதுனால டிசம்பர் 31 சீக்கிரமாக புக் ஆகும், குறிப்பாக லாஸ்ட்டாக இருக்கிற டைம் ஸ்லாட்லாம். அடுத்து வீக்கெண்ட், ஏகாதசி, பௌர்ணமி இதுக்கெல்லாம் சீக்கிரமாக புக் ஆகும். என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா வீக் டேஸில் 3rd வீக் 4th வீக்லாம் எடுத்தோன்னு ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். அங்கே பிரதட்சணம் அளவுக்கு சீக்கிரமாக தீராது, வர்ச்சுவல் சேவா அளவுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் தீராது. இப்போ எல்லா தரிசன ஆப்ஷனும் ஃபுல் ஆகிட்டதுனால ஓரளவுக்கு சீக்கிரமாக தீந்துடும். ஸோ ஆன் டைமில் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த டிக்கெட்டை ட்ரை பண்ணுறீங்கன்னா தப்பு இல்லாமல் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வர்ச்சுவல் சேவா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா புக்கிங் உங்களுக்கு கிளிப்போர்டில் போடுறப்போ ஈஸியாக இருக்கும். டேட் சூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்லாட் ஓப்பன் ஆகும். குறைஞ்சது ஒரு 100 டிக்கெட்டுக்கு மேலே இருக்கிற ஸ்லாட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வரும். சில டைம் நிறைய தடவை இப்போ வேறு டிக்கெட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு ஸ்லாட்டில் கொஞ்சம் டிக்கெட் தான் இருக்குது,
வேறு வழியே இல்லை, நாங்கள் புக் பண்ணி தான் ஆகணும்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வந்தாலும். இல்லை டிக்கெட் இருக்குன்னா 100 டிக்கெட்டுக்கு மேலே இருக்கிற டைம் ஸ்லாட்டாக பார்த்துக்கோங்க. இப்போது ரீசெண்ட் டேஸில் டைம் ஸ்லாட் படி தான் அலோவ் பண்ணுறாங்க. உங்களோட டைம் ஸ்லாட்லேருந்து 1 hour பிஃபோர் போகலாம். ஸோ டைம் ஸ்லாட்டும் நீங்கள் பிளான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் சூஸ் பண்ண பிறகு ஒரு புக்கிங்கில் அட் அ டைம் 6 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தேவையோ அவ்வளோ பேரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தேவைன்னா இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து புக் பண்ணிக்கணும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 300 தர்ஷன டிக்கெட் ரொம்ப சிம்பிள், எக்ஸ்ட்ராலாம் நிறைய கேட்க மாட்டாங்க. ஈஸியாக நம்ம டக்குன்னு புக் பண்ணிக்கலாம். நேமா, ஏஜ், ஜெண்டர், ஃபோட்டோ ஐடி, அதாவது ஆதாரா இல்லை பாஸ்போர்ட்டான்னு கொடுத்துட்டு ஃபோட்டோ ஐடி நம்பர் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், பேமெண்ட்டுக்கு போயிடும். யூபிஐ பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை உங்ககிட்ட நெட் பேங்கிங் கார்டு இருந்தாலும் ஓகே. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்தாலும் ரெஃபரன்ஸ் நம்பர், பெண்டிங் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்திருந்தா கூட ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாருங்கள். புக்கிங் ஹிஸ்ட்ரியில் SMS, இமெயிலெல்லாம் ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எதுலையுமே இல்லைனா உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆலண்டா அர்த்தம். அதே மொபைல் நம்பர், அதே ஆதாரில் மறுபடியும் புக் ஆகும். ஃபஸ்ட்டு புக்கான பணம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் யூபிஐயில் பே பண்ணால் 1 டேலையும், அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பே பண்ணால் 3 to 7 ஒர்க்கிங் டேஸ்லையும். புக் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ தட் நமக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. அண்ட் ஒருத்தருக்கு நீங்கள் புக் பண்ணுறப்போ அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. மினிமம் 2 பேருக்காச்சும் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் தான் திருமலாலையும் கீழ்த்திருப்பதி ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ்லாம் அக்காமடேஷன் நம்ம அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் புக் பண்ணிக்க முடியும். ஒருத்தரோட தரிசன டிக்கெட்டில் இன்னொருத்தர் போக முடியாது, புக் பண்ணவங்க வர முடியாத சுச்சுவேஷனில். ஸ்டேட் செலக்ட் பண்ணுறது, இமெயில் ஐடி கொடுக்கறது, சிட்டி செலக்ட் பண்ணுறது, பின்கோடு, ஊர் செலக்ட் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் இல்லைங்கிறதுனால சீக்கிரமாக நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது மற்ற தரிசன டிக்கெட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ. இதுலேயுமே நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கும் போது தப்பு இல்லாமல் நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எதுவும் இல்லாமல் ஈஸியாக புக் ஆகும். வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷம் கிடையாது, ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 2025. ஜென்ரலாக ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்கங்கிறதுனால வைகுண்ட ஏகாதசிக்கு பிளான் பண்ணுறவங்க எதுக்கும் டிசம்பர் 7-8 தேதிக்கு முன்னாடி தரிசனம் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து ஜனவரியில் எலிஜிபிளாக இருப்பீங்க 9 தேதியிலேருந்தே. ஸோ தட் அவங்க வைகுண்ட ஏகாதசிக்கு சேர்த்து ஓப்பன் பண்ணாலும் இல்லை தனியாக ஓப்பன் பண்ணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். போன வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா டிசம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ 300 புக் பண்ணவங்களுக்கும் மறுபடியும் வைகுண்ட ஏகாதசி தனியாக புக் பண்ணுறப்போ புக் ஆச்சு. ஆனால் அது இந்த தடவை செய்வாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் ஆஸ் பர் ரூல்ஸ் 30 days கேப்புங்கிறதுனால நீங்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு பிளான் பண்ணுறதா இருந்தால் டிசம்பர் 7 தேதிக்கு முன்னாடி புக் பண்ணிக்கோங்க. அப்போ நியூ இயருக்கும் போகணும், வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கும் போகணும், 2க்குமே 300 தரிசன டிக்கெட் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா இப்போ வர்ச்சுவல் கூட ஃபுல் ஆகிடுச்சு. டிசம்பர் 31 நைட்டு நியூ இயர் டைம்லாம் நீங்கள் போய் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா ஜனவரி 1க்கு வர்ச்சுவல் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்போனா அடுத்த மாதம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வர்ச்சுவலில் ஜனவரி 1ஆம் தேதிக்கு போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு 300 தரிசன டிக்கெட்டை ரிசர்வேஷனில் வச்சுக்கோங்க. எப்போ அவங்க வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ புக் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி துவார தரிசனத்துக்கு ஆன்லைன் புக்கிங் பார்த்தா 300 ரூபாய் டோனார் விஐபி பிரேக் தரிசனம் தான் இருக்கும். ஸோ அதனால் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் டிசம்பரில் புக் பண்ண போகிறதா இருந்தால் 7-8 தேதிக்கு முன்னாடி புக் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நியூ இயரில் போகணும் தரிசனம் பார்க்க அப்படிங்கிறவங்க ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆக போகிற டிக்கெட்டில் வர்ச்சுவல் சேவா போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கிளாஷ் ஆகாது. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜனவரி 1ஆம் தேதிக்கு. எஸ்எஸ்டி டோக்கன் கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் நியூ இயர் தரிசனம் பார்த்துக்கலாம். வைகுண்ட ஏகாதசிக்கு ஆன்லைனில் 300 தரிசன டிக்கெட் 10 நாளில் என்னைக்காச்சும் ஒரு நாள் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதுவும் புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க எந்த டேக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. புக்கிங்கில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடிஷ்னல் கோட்டா அக்டோபர் மாதத்துக்கு உண்டானது ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அப்டேட்டும் எதுவும் இல்லை. எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். 25ஆம் தேதி செப்டம்பர் 2 புக்கிங் இருக்குது காலையில் 10 மணிக்கு. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிடிடி லோக்கல் டெம்பிளோட ஆர்ஜி சேவா புக்கிங் அக்டோபர் மாதத்துக்கு உண்டானது. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் தனியாக ஷேர் பண்ணுறேன். அக்காமடேஷன் பற்றின இன்ஃபர்மேஷனும் தனியாக ஷேர் பண்ணுறேன். 27ஆம் தேதி செப்டம்பர் டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, பராக்மணி சேவாவோட புக்கிங் இருக்குது. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை
ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் நீங்கள் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். எவ்ரிடே டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கான நேரம், தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், டிக்கெட் வேறு என்னென்ன வழிகளில் நம்ம புக் பண்ணலாம், நிறைய சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், வாலண்டரி சேவாவோடு சேர்த்து ரெகுலராக டிடிடியோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.